ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் ஆர்ஜே ராம் பேசிக்கொண்டிருப்பது யூடியூப் எஃப்எம் 15.5. 7 கிரேட் ஹேபிட்ஸ் டு சேஞ்ச் யுவர் லைஃப். கண்டிப்பாக ப்ரோ, உன் லைஃப் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற நினச்சி தான் நீ இந்த வீடியோக்குள்ளே வந்திருக்க. நான் உன் டைமை வேஸ்ட் பண்ண நினைக்கல. கண்டிப்பாக உன் லைஃப்பை வந்துட்டு ஒரு சின்ன அப்கிரேட் மூமெண்ட் நான் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீயும் நினைக்கிற அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். எந்த இடத்துலையும் டிஸ்ட்ராக்ட் ஆகிடாதீங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே நம்ம டெய்லி ரொட்டீன். இது வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயந்தான். ஆனால் அது பண்ண மாட்டேங்கிறோம். அது பண்ண எப்படி ஒரு இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்துல கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு ரொட்டீன் வந்துட்டு தேவைப்படுது. அப்போ தான் நமக்கு ஒரு லைஃபே சேஞ்ச் ஆகும். இல்லை நான் பண்ணுறதே தான் பண்ணுவேன், ஒரு 12 மணிக்கு எந்திரிப்பேன், 2 மணிக்கு சாப்பிடுவேன், தூங்குவேன், அது இதுன்னு நீங்கள் இப்படி இருந்தீங்க அப்படின்னா யார் லைஃப்பும் மாற போகிறது கிடையாது. நீங்கள் இன்றைக்கி ஒரு நோட்டை எடுத்து இதை எழுத ஆரம்பிங்க. இதெல்லாம் நான் பண்ண போகிறேன். வெறும் 7 கிரேட் ஹேபிட்ஸ். ஒரு பேஜ் ஆகுமா? ஒரு 7 ஹேபிட்ஸ் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபிக்ஸ் யோர் ஸ்லீப்பிங் ஸ்கெடியூல். நீங்கள் எப்போ தூங்கணும், எப்போ எந்திரிக்கணுங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும். ஏன்னா எப்போவுமே சீக்கிரம் எந்திரிக்கிறவங்க எல்லாருமே சாதிப்பாங்க அப்படிங்கிறது எல்லாரும் நமக்கு சொல்லிட்டாங்க. இருந்தும் நம்ம ஏன் எந்திரிக்க மாட்டேங்கிறோம்? லேட்டாக தூங்குகிறோம். அந்த லேட் நைட்டு தான் நம்ம உட்காந்து மூவிஸ் சீரீஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு, இல்லை ஏதோ ஒன்று நினச்சிட்டு, எப்போவோ நமக்கு நடந்து முடிஞ்ச கதையை உட்காந்து யோசிச்சுட்டு, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஃப்யூச்சர்லங்கிறது யோசிச்சுட்டு, முடிஞ்சு போன விஷயம் ப்ரோ. ஃப்யூச்சரில் அதெல்லாம் திருப்பி வரப்போகிறது கிடையாது. உங்களோட ஸ்லீப்பிங்கை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அடுத்தவங்களோ இல்லை அடுத்த விஷயமோ, ஒரு மூவியோ, ஒரு ஃபோனோ அது முடிவு பண்ணக்கூடாது. இப்போ நான் இங்கே தூங்குனீங்க அப்படின்னா ஒரு 7 or 8 hours கழித்து நீங்கள் எந்திரிக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் சீக்கிரம் தூங்குங்க, சீக்கிரம் எந்திரிங்க. இதெல்லாம் லைஃப் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகும். நீங்கள் ஒரு 10 மணி நேரம் தூங்குறீங்க, 9 மணி நேரம் தூங்குறேன் அப்படிங்கிறத 2 மணி நேரத்தை நீங்கள் வந்துட்டு கம்மி பண்ணிங்கனாலே அந்த டைமில் நீங்கள் எவ்வளவோ பண்ணலாம். உங்களோட நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிற நிறைய விஷயம் பண்ணலாம். அடுத்த நாளைக்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் எல்லாமே அந்த தூக்கத்தில் தான் அடங்கியிருக்கு. அந்த தூக்கத்தையும் கெடுத்துட்டு அடுத்த நாள் அந்த வேலையும் கெடுத்துட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஏர்லி டு பெட்டாக போய் வேக்கப் ஏர்லி, அவ்வளோதான். சிம்பிள். நீங்கள் இதை வந்துட்டு பெரிய ப்ராசஸாக எடுத்திங்கன்னா அது பெரிய ப்ராசஸாக தெரிய போகுது. நான் சீக்கிரம் போய் தூங்க போகிறேன், நாளைக்கு போய் சீக்கிரம் எந்திரிக்க போகிறேன், அவ்வளோதான். ஸோ உங்களோட ஸ்லீப்பிங் ஸ்கெடியூலை நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அண்ட் தி செகண்ட் பாயிண்ட், கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு யோர் ஃபிட்னஸ். எத்தனை பேர் நம்ம உடம்பளவுலையும் மனசளவுலையும் ஃபிட்னஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம்? கண்டிப்பாக கிடையாது. எதை வேணால் சாப்பிட்லாம், எங்கே வேணால் போகலாம், எதை வேணால் நினச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே வாழ்கிறதுங்கிறது காட்டுவாசி வாழ்க்கை. அது இப்போ நம்ம அந்த வாழ்க்கையில் தான் இருக்கோம் அப்படிங்கன்னா ஓகே ஃபைன். காட்டுவாசி வாழ்க்கையில் தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற நினச்சிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா ஓகே, அது உங்கள் லைஃப், உங்கள் இஷ்டப்படி நீங்கள் வாழலாம். பட் இல்லை, ஒரு பர்சன்டேஜை நான் மற்றவங்களோட ஹையாக தெரியணும் அப்படின்னா இப்போ வந்துட்டு ஃபிட்னஸ்ங்கிறது ஃபிசிக்கலுக்கும் மென்டலியும் நான் சொல்கிறேன். 2 இதுலையுமே நீங்கள் ஈக்குவலி பேலன்ஸ்டாக இருந்தால் தான் உங்கள் லைஃப் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும். ஸோ எந்த ஒரு விஷயமாகட்டும் பாசிட்டிவாக பாசிட்டிவிட்டி எப்போவுமே உங்களுக்குள்ள நீங்களே பாசிட்டிவாக பேசுங்க. இப்படி ஒரு நடந்துருச்சு, அதனால் ஐயோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சுங்கிறதுக்கு இது நடந்துருச்சு பட் இதுலேருந்து மேலே வருவேன் அப்படிங்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் எல்லாம் யோசிக்கிறது பேசுகிறது எல்லாமே கேட்டுட்ருக்கிற யூனிவர்ஸ் உங்களுக்கு அதே தான் திருப்பி கொடுக்க போகுது. ஸோ எல்லாமே நீங்கள் வந்துட்டு முடிவெடுங்க. ஸோ சீக்கிரம் எந்திரிக்க போகிறீங்க. உங்களோட ஃபிட்னஸை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ண போகிறீங்க, ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி. அண்ட் தி தேர்ட் பாயிண்ட், அவாய்ட் ஈட்டிங் ஜங்க் ஃபுட்ஸ். இந்த ஃபுட் சாப்பிட்றதுனால என் லைஃப் மாறப்போதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக மாறதான் போகுது. ஒரு ஹெல்த்தி இதில் நீங்கள் இருக்கும்போது அன்ஹெல்த்தியாக உங்களை ஆக்குச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் எல்லாமே அந்த இடத்துல பாதிக்கும். நீங்கள் ஒரு பர்கர் ஆசைப்பட்றீங்க, எனக்கு சாப்பிடணும், ரொம்ப கிரேவிங்ஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நான் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு டெம்டேஷனில் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க், அட்லீஸ்ட் ஏதோ ஒரு ஜூஸ், ஆப்பிள் ஜூஸோ ஏதோ ஒரு ஜூஸோ நீங்கள் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அது நமக்கு எப்படி தெரியும்னா இதுவே நம்ம குடிச்சிட்டோம், இது போதும் அப்படிங்கிறத மேக்ஸிமம் டைம் நமக்கு தோணும். நீங்கள் எந்த ஒரு ஜங்க் ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு சாக்லேட்ஸ், ஏதோ ஒரு ஐஸ்கிரீம்ஸ், எனிதிங், அதை நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும் போது ஹெல்த்தி ஃபுட்டை முன்னாடி சாப்பிட்டீங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் 90% அது மேலே இருக்கிற கிரேவிங்ஸ் போயிடும். அப்போ அது எதுக்கு நமக்கு சாப்பிட்டு நெக்ஸ்ட் டைம் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஸோ எப்போவுமே ஒரு ஜங்க் ஃபுட் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடுங்க. இல்லை அதையும் மீறி எனக்கு அது கிரேவிங்ஸ் இல்லை, எனக்கு சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற இது வந்துச்சு அப்படின்னா தாராளமாக கோ ஃபார் இட், அவ்வளோதான். ஆனால் இதையே நீங்கள் ரொட்டீனாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை கூட கண்ட்ரோலாக வைக்க முடியல அப்படின்னா யுவர் லைஃப் யோசிச்சுக்கோங்க. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட், மெடிடேஷன். என்ன தான் நடந்தாலும் உங்களால் கண்ட்ரோல் யுவர் மைண்ட் அண்ட் சிட். ஒரு 10 நிமிஷம் என்னால் அமைதியாக உட்கார முடியும்,
எனக்கு யாரை பற்றியும் எனக்கு கவலை கிடையாது, எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது, என்னால் ஒரு 10 நிமிஷம் என்னால் என் மைண்டை கண்ட்ரோல் பண்ணி உட்கார முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சி உட்காந்துட்டிங்கனாலே கண்டிப்பாக உங்கள் லைஃப் மாறப்போகுது. ஏன்னா ஒரு 10 நிமிஷம் நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணி உட்காந்துட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு 10 நிமிஷங்கிறது வேல்யூபிளான டைம். ஸோ அந்த டைமுக்கு அப்புறம் நீங்கள் யோசிக்கிற எந்த ஒரு விஷயமாகட்டும் ஒரு பாசிட்டிவாக சைனாக இருக்கும். அது பாசிட்டிவாக தான் முடிய போகுது. அதுக்கு அடுத்து நீங்கள் செய்ய போகிற எந்த ஒரு விஷயமாகட்டும் கண்டிப்பாக சக்ஸஸ். ஸோ டெய்லி இதை கண்டிப்பாக பண்ணுங்கள். ஒரு சின்ன பிரேக் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருந்தீங்கனாலே மைண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிடப்போது. அடுத்த வேலை நீங்கள் கடகடன்னு செய்ய போகிறீங்க. அதுக்கடுத்து எந்த ஒரு இது வந்தாலும் அதை பாசிட்டிவாக கையாள போகிறீங்க. இது கண்டிப்பாக நடக்க போகுது. ஸோ சீக்கிரம் இருந்தீங்க, ஃபிட்னஸ்க்கு டைம் கொடுங்க, நல்லதை சாப்பிடுங்க, மெடிடேஷன் பண்ணுங்கள். அண்ட் தி 5th பாயிண்ட், கிரியேட் அ டு டூ லிஸ்ட். இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் கூட நீங்கள் ஆல்மோஸ்ட் பண்ணிடுவீங்க. உங்களோட சரௌண்டிங்கில் நீங்கள் மாற்றினீங்கனாலே எல்லாத்தையும் நம்ம மாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். பட் அன்னைக்கு நான் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை நாளைக்கு நான் பண்ண வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் மைண்டில் ஏற்றுறீங்க அப்படின்னா அந்த மெடிடேஷனில் கூட அமைதியாக உட்கார முடியும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா தலையில் இருக்கிறது எல்லாத்தையுமே ஒரு நோட் மூலயமா இறக்கி வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நீங்கள் இதெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் மைண்டில் ஏற்றுறதுக்கு பதில் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு நோட்டில் எழுதி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது நல்லா இருக்கும். ப்ரெஷராக போகிறது கிடையாது. இதெல்லாம் நோட்டில் இருக்குது, முடிச்சிட்டிங்கன்னா டிக் போட்டு வாங்க. இல்லை டெய்லி அந்த நோட்டை பார்த்தீங்கன்னாலே இதெல்லாம் பண்ணணும், இன்னும் நான் பண்ணாமல் இருக்கேனா பண்ணிடுவேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு மோட்டிவேஷனாக அது கண்டிப்பாக முடியும். ஸோ நோட்டில் எழுதி வச்சு அதை டெய்லி பாருங்கள், முடிச்சிங்கன்னா டிக் போடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்களே அது பாராட்டிக்கோங்க. ஓகே, நான் இது இவ்வளோ நாளாக யோசிச்சுட்ருக்கேன், ஆனால் நான் நோட்டில் எழுதி கம்ப்ளீட் பண்ணிட்டேன்ல அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு ரிவார்டு கொடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தாங்க லைஃப். இது கண்டிப்பாக உங்கள் லைஃப்பை இன்னும் கொஞ்சம் முன்னேற்றும். அண்ட் ஒரு கிரேட் ஹேபிட் அப்படின்னு சொல்லும் போது ஒரு சின்ன ஒரு இது ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக 6th பாயிண்ட், கிவ் காம்ப்ளிமெண்ட் டு அதர்ஸ் டெய்லி. ஸோ இது எத்தனை பேருக்கு என்னடா இதெல்லாமா நம்ம லைஃப்பை மாற்றும், இதெல்லாமா ஒரு ஹேபிட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆப்போசிட்டில் இருக்க பர்சன்ஸ், நம்ம கூட இருக்கிற சரௌண்டிங்கில் இருக்க பர்சன்ஸ் எல்லாருமே நமக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு லிங்க் இருக்கிறவங்க. ஸோ அவங்கக்கிட்ட நல்லபடியாக கைண்டாக பேசி ஜென்யூன் காம்ப்ளிமெண்ட் கொடுங்க. அவங்க ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா, ப்ரோ உங்கள் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது, இந்த எங்கே வெட்டினீங்க, எங்கே ஹேர் கட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுனீங்க அப்படின்னா 10 வருஷம் ஆனாலும் சரி சாலிடாக சொல்கிறேன், அவங்க உங்களை மறக்க மாட்டாங்க. உங்களை ஒரு நல்ல ஒரு ஜோனில் போட போகிறாங்க. ஒரு ஃபேவரட் ஜோனில் தான் கண்டிப்பாக நீங்கள் இருக்க போகிறீங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணு இருக்காங்க, இந்த பொண்ணுகிட்டலாம் போய் இதெல்லாம் சொல்லணுமாடா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் யார்கிட்டையுமே பேச போகிறதில்ல. ஒரு இன்ட்ரோவர்ட்டாகவே பிறந்து இன்ட்ரோவர்ட்டாகவே வளர்ந்து இன்ட்ரோவர்ட்டாகவே சாகணுமா அப்படிங்கிறத நீங்களே நினச்சிக்கோங்க. அந்த பொண்ணோட ட்ரெஸ் நல்லா இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி நீ இந்த ட்ரெஸ்ஸில் நல்லா இருக்குப்பா, உனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குது, சூட் ஆகுதுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு 2-3 நாளே பாருங்களேன், அவங்கக்கிட்ட சிரித்து பேசுவாங்க. இதை நான் அவங்க சிரித்து பேசணுங்கிறதுக்காகலாம் சொல்லலை. காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். இதுக்கு ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ஒருத்தர் அவங்க ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னப்போ எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு தோணுது அந்த டேவும் நல்லாயிருக்கும். எனக்கு 10 நாள் கழிச்சு அவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறக்கும் போது எனக்கு அவங்க பேரை சொன்னாலே ஸ்மைல் வரும். அவங்கள ஓகே அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்க நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சப்கான்ஷியஸ்லி அவங்க என் ஃபேவரட் பர்சன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லாருக்குமே நடக்க போகுது. நீங்களும் நானும் ஒன்று தான். ஸோ நமக்கு நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயத்த மற்றவங்களுக்கு பண்ணாலே அது கண்டிப்பாக நல்ல ஒரு இதாக இருக்கும். அண்ட் தி 7th பாயிண்ட், ஆர்கனைஸ் யுவர் என்விரான்மெண்ட். ஸோ நம்ம சுற்றி என்ன நடக்குது, சுற்றி என்ன இருக்குங்கிறத பதில் தான் நம்ம லைஃப் எப்படி இருக்கும், எப்படி ஆக போகுதுங்கிறது இருக்குது. ஸோ சுற்றி உங்களோட என்விரான்மெண்ட்டில் இருக்கிற பீப்புள்ஸ் ஆகட்டும், திங்ஸ் ஆகட்டும், அது ஒரு சின்ன புக்காகட்டும், எதையுமே நெகட்டிவாக வச்சுக்காதீங்க. இப்போ 5 பேர் ஒரு முட்டாளாக இருக்கான் அப்படின்னா அவங்க கூட நீங்கள் பழகுறீங்கன்னா நீங்கள் ஒரு 6வது பர்சன், அதுவும் முட்டாளாக. இதே நீங்கள் ஒரு அறிவாளி 5 அறிவாளி கூட நீங்கள் சுற்றிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 6வது அறிவாளி. ஸோ நம்மக்கிட்ட சுற்றி என்ன இருக்கோ அங்கே தான் ஆரம்பிக்குது நம்மளோட வாழ்க்கையே. ஸோ சுற்றி பாசிட்டிவிட்டியாக இருங்க, நீங்கள் பாசிட்டிவாக இருங்க, சுற்றி பாசிட்டிவிட்டி க்ரியேட் பண்ணி வைங்க. அது மட்டுமே உங்களை மேலே கொண்டு போகும். ஸோ ஒரு சின்ன புக்காகட்டும், ஒரு சின்ன பொருளாகட்டும், உங்கள் மைண்டில் அட்ராக்ட் பண்ணுற விஷயத்த சுற்றி வைங்க. ஏதாவது நெகட்டிவாக இருக்குது, உங்கள் ரூம்லேயே ஏதாவது நெகட்டிவாக எனக்கு இவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ இதை மாற்றினா எனக்கு இந்த இடத்துல இது வச்சா ரொம்ப அழகாக இருக்கும்ல, இந்த பவர்ஃபுல் கோட்ஸ் எதாவது வைக்கலாம், இல்லை பாசிட்டிவிட்டி கோட்ஸ் எதாவது வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன வேர்டு தான் அந்த இடத்துல நம்ம டெய்லி பார்க்க நம்மளுக்கு அது ஒரு பாசிட்டிவ் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக பாசிட்டிவாக நீங்கள் உங்கள் சரௌண்டிங் அமைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் மாறும். ஜாலியாக இருக்க போகிறீங்க, ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. வாழ்கிறதுக்கு தான் வாழ்க்கையே அப்படிங்கிறத புரிஞ்சு இனிமேல் சூப்பராக வாழ போகிறீங்க. பாய்.